ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய முதலாம் ஸ்கந்தம் 17வது அத்தியாயம். ஒரு நிமிஷம், இதை நான் ஷேர் பண்றேன். எஸ், ஸ்ரீமத் பாகவதனுடைய முதலாம் ஸ்கந்தம் 17வது அத்தியாயம். preparing PowerPoint. எஸ், இவ்வளவு நேரம் ஆகுது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. யா, எவ்வளவு நேரம் ஆச்சுங்க? முதல் ஸ்லைட் ஒன்னிக்கா. ஓகே, கலிபுருஷன் பெற்ற தண்டனையும் பரிசு அத்தியாயத்தோட தலைப்பு. அதுல இன்னைக்கு முதல் ஸ்லோகத்திலிருந்து 6ஆம் ஸ்லோகம் வரை, 1ஆம் ஸ்லோகத்திலிருந்து 6ஆம் ஸ்லோகம் வரை. நெட்டு ஒருவேளை ஸ்லோவா இருக்கும். என் வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? என் வாய்ஸ் தெளிவா இருக்கா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. யா, தேங்க்யூ. ஓகே. சூத உவாச்ச தத்ர கோ மிதுனம் ராஜா ஹன்யமானம் அநாதவத் தண்டஹஸ்தம் ச விருஷலம் தத்ருசே நிருபேலாஞ்சனம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சூத கோஸ்வாமி கூறினார். ஹரே கிருஷ்ண பிரபுஜி, சாரி சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு பிரபுஜி. நான் ஷேர் பண்றேன் பிரபுஜி ஸ்லைடு. ஓகே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 17th chapter. தீன் தெரியாத பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யா, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. सूत उवाच तत्र को मिथुनं राजा हन्यमानम् अनादवत् दण्डहस्तं च वृषलं தத்ருசே நிருபேலாஞ்சனம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.
சூத கோஸ்வாமி கூறினார். அந்த இடத்தை அடைந்த பரீட்சித் மகாராஜா அரச உடை தரித்திருந்த சூதரன் ஒருவர் நாதனற்றவரைப் போல காணப்பட்ட ஒரு பசுவையும் எருதுவையும் தடியால் இம்சிப்பதை தொந்தரவு செய்வதை கண்டார். சரி, அப்போ இது சென்ற வகுப்போட தொடர்ச்சி தான். முதல்ல 16ஆம் அத்தியாய கடைசியில பார்த்து இது 17ஆம் அத்தியாயம் தொடக்கம். பரீட்சித் மகாராஜா குதிரை எடுத்துட்டு அவர் காட்டுல வேட்டையாடுறதுக்காக போறார். அந்த காலத்துல மன்னர்களா நகரவலம் போவதுண்டு, காட்டுல வேட்டையாட போவதுண்டு. கொடூரமான மிருகங்கள், சிங்கம், புலி, இந்த சிறுத்தை, இந்த மாதிரி உள்ள மிருகங்கள்கிட்ட போய் சண்டை போடுறது. சத்திரியா வந்து ஸ்பிரிண்ட், சத்திரியன் வந்து வீரத்தை காமிக்கிறது. அப்புறம் வந்து காட்டுல இருக்கிற முனிவர்கள் ரிஷிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு. அதனால அந்த காலத்துல மன்னர்கள் வந்து நகரவலம் போவதுண்டு. தன் ராஜ்யத்தை பத்தி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்களா, அவங்க வாழ்வாதாரம் நல்லபடியா நடக்குதா, பஞ்சம், வறட்சி, பட்டினி, நோயெல்லாம் இல்லாம மக்கள் நிம்மதியா வாழ்றாங்களா அப்படின்னு தன்னுடைய ராஜ்யத்தை பத்தி மக்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ராஜா நகர்வலம் போவதும் உண்டு. அந்த மாதிரி ஒரு நாள் பரீட்சித் மகாராஜா அப்படி ஒரு நாள் குதிரையை எடுத்துட்டு போகும்போது அங்க வந்து ரொம்ப மோசமான ஒருத்தன், சூத்ரா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கலியுகத்துல சூத்திரன் சொன்னா பிறப்பால் நினைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு சண்டை போட்டுட்டே இருக்காங்க இன்னைக்கு அரசியல்வாதிங்க. இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில இந்த வர்ணாசிரமத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வர்ணாசிரமத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு பிறப்பின் அடிப்படையில பிறப்பால் ஒருத்தர் கிளைம் பண்ணி சண்டை போட்டு இருக்காங்க. சோ பிராமண குலத்துல பிறந்தவங்க நான் உயர்ந்த குலம்னு நினைச்சிட்டு இருக்கான். தாழ்ந்த குலத்துல பிறந்தவங்க கீழ் குலத்துல பிறந்து நான் வந்து சூதுறேன், என்னை வந்து ரொம்ப மோசமா நடத்துறாங்க, இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உயர்ந்த வகுப்புல பிறந்தவங்க தங்களுடைய பிறப்புனால அதை அடையாளப்படுத்திட்டு அதை துஷ்பிரயோகம் பண்றாங்க, தன்னுடைய பிறப்பை துஷ்பிரயோகம் பண்றாங்க. அப்போ கீழே உள்ளவங்க மேல தன் ஆதிக்கத்தை செலுத்தும் போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு வரணும்னு போராடுறாங்க. இந்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நாங்களும் பிராமணர் ஆகணும், நாங்களும் அர்ச்சகர் ஆகணும், நாங்களும் பூஜை செய்யணும், எங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டாங்களா, நாங்க கருவறைக்குள்ள போக கூடாது. சோ மெனி ப்ராப்ளம் கலியுகத்துல. சோ இவங்களுக்கு யாருக்குமே தெரியல, பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ராங்கிறது பிறப்பால் அல்ல, குண கர்ம விபாகசை, குணத்தின் அடிப்படையில் தொழில் அடிப்படை. அப்ப யார் வேணாலும் பிராமணர் ஆகலாம், ஆனா சரியான பயிற்சி இருக்கணும். சரியான பயிற்சி கொடுக்காம ஒருத்தர் பிராமணர் ஆக முடியாது. இல்லையா? யார் வேணா என்ஜினியர் ஆகலாம், யார் வேணா டாக்டர் ஆகலாம், யார் வேணா கோர்ட்ல ஜட்ஜ் ஆகலாம், பட் பிராக்டிஸ், பயிற்சி அவசியம். இப்ப இஸ்கான்ல பாத்தீங்கன்னா நம்முடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்துல மேலை நாட்டவர்கள் பிராமண தீட்சை வாங்கியிருக்காங்க. அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் பிரபுபார்கிட்ட தீட்சை வாங்கியிருக்காங்க, சன்னியாசம் வாங்கியிருக்காங்க. அவ பிரபுபார் வந்து பயிற்சி கொடுத்தார். பிரபுபார் பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து முதல் தரமான வைஷ்ணவரா உருவாக்குனார். அதனால இங்க சூத்திரங்கிறது பிறப்பால் நம்ம அடையாளப்படுத்தக்கூடாது, அது தவறான கருத்து. சூத்திரன்னா கீழ் குலத்துல பிறந்தணும். சூத்ரா மென்டாலிட்டி, சூத்ரா மீன்ஸ் சூத்ரா மென்டாலிட்டி. அப்ப பிரபுபா என்ன சொல்றாரு, பிராமணா, சத்ரியா இவங்க வந்து துஜா இருபிறப்பை எய்தியவங்க. ஆனா அந்த இருபிறப்பு எய்தியவங்க குடும்பத்துல பிறந்து அந்த தகுதி ஒருத்தருக்கு இல்லைன்னா அவர் வந்து துஜ பந்து அல்லது பிரம்ம பந்துன்னு சொல்லுவாங்க. துஜ பந்து பிரம்ம பந்துனா உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காங்க ஆனா தகுதி இல்லை, அந்த தகுதி இழந்தவங்க, தகுதி இழந்தவங்க. அப்போ சூதரன் சொன்னா அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ளோம். அஸ்வத்தாமன் கூட ஏற்கனவே போன அத்தியாயத்துல பார்த்தோம். அஸ்வத்தாமன் உயர்ந்த குலத்துல பிறந்தவர், ஆனா நடத்தியால சூதனோட மோசமா நடந்துட்டார். இல்ல, அஸ்வத்தாம வந்து துரோணாச்சருடைய பையன், பிறப்பால் உயர்ந்த பிராமண குலத்தை சார்ந்தவர். ஆனா அவர் செயல் எப்படி இருந்ததுன்னா, பாண்டவருடைய 5 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போது போய் வெட்டிட்டார், வெட்டி பீஸ் பீஸா வெட்டி எரிச்சு பசம் வாங்கிட்டார். இது வந்து அஸ்வத்தாமனுடைய எஜமான துரியோதனுக்கே சந்தோஷம் கொடுக்கல, அவ்வளவு மோசமான செயல். அப்போ பிறப்பால் பிராமணன், செயலால் சூத்திரன். அப்போ இங்க ஒருத்தர் பரீட்சித் மகாராஜ் எப்படி பாக்குறாருன்னா, ரொம்ப மோசமா இருக்கான்,
பார்த்தாலே ரொம்ப மோசமான குணம் உள்ளவன். குணத்தினால், தோற்றத்தில் இல்லை, குணத்தால மோசமான ஒருவன். என்ன மோசமான குணம் அவன்? ஒரு பசுவையும் எருதையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு பசுவை எருதையும் பிடிச்சு அடிச்சுட்டு இருக்கான். ஆனா உடை அணிஞ்சிருக்கிறத பார்த்தா ராஜ உடை அணிஞ்சிருக்கான். ஒரு ராஜாவை போல உடை அணிஞ்சிருக்கான். அரச உடை தரித்திருந்த அரச உடை தரித்திருந்த சூதரன் ஒருவன் நாதனற்றவரை போல காணப்பட்ட ஒரு பசுவையும் எருதையும் தடியால் துன்புறுத்தி கொண்டிருப்பதை பரீட்சித் மகாராஜ் பார்க்கிறார். பாத்தீங்களா? தோற்றத்துல பார்த்தா ரொம்ப நல்ல வசதியான ஆள்மா இருக்கான். ஆனா செயலால லோ கிளாஸ். இதுதான் கலியுகம். கலியுகம்னா என்னன்னா, தோற்றத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நல்ல டிப் டாப்பா கோட் ஷூட் எல்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நல்ல ஹை கிளாஸ் காரு. ஆனா பண்றது பூரா குடிக்கிறது, மது அருந்துவது, மாமிசம் சாப்பிடுறது, தகாத உறவு, சூதாட்டம். இதுதான் கலியுகம். கலியுகனாலே கலகங்கள் இருந்தது. வெளி தோற்றத்துல பார்த்தா ரொம்ப அழகா இருப்பாங்க. நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, சரளமா ஆங்கிலத்துல பேசுவாங்க, ரொம்ப வசதியான குடும்பத்தை பிறந்த மாதிரி இருப்பாங்க, காமிச்சுக்குவாங்க. உயர்ந்த குலத்துல பிறந்ததா காமிச்சுக்குவாங்க. அவங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனில. ஆனா தேவையில்லாத பழக்கங்களை வச்சிருக்கு. அப்போ நம்ம எங்க ஒர்க் பண்றோம், எந்த குலத்துல பிறந்திருக்கோம் முக்கியம் இல்ல, என்ன குணம் நம்ம கிட்ட இருக்கு. பௌதிக கல்விக்கும் ஆன்மீக கல்விக்கு என்ன வித்தியாசம்? பௌதிக கல்விக்கு ஆன்மீக கல்விக்கு என்ன வித்தியாசம்னா, பௌதிக கல்வி சூதர்களை உருவாக்கும், ஆன்மீக கல்வி பிராமணர்களை உருவாக்கும். வேத பாடம், வேத கால கல்வி தெய்வீகமான குணம் உள்ளவங்க. பிராமணா மீன்ஸ் டிவைன் குவாலிட்டி. பிராமணன் சொன்னா தெய்வீகமான குணம் உள்ளவங்க. அப்போ வேத கால கல்வி தெய்வீகமான குணம் உள்ளவங்களை உருவாக்குச்சு. இன்னைக்கு பௌதிக கல்வி, மாடர்ன் சயின்ஸ் அண்ட் மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் எஜுகேஷன், நவீன கல்வி சூதரர்களை தான் உருவாக்குது. தோற்றத்துல பார்த்தா நல்லா இருப்பாங்க, நல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு இன்னெல்லாம் பண்ணிட்டு பெல்ட் எல்லாம் கட்டிட்டு ஷூ எல்லாம் போட்டு 4 கார்ல போவாங்க. ப்ரோப்பா என்ன சொன்னாரு? ஆன்மீக அறிவு இல்லாதவங்க, கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம், இந்த கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க, எந்த தர்மத்தையும் ஃபாலோ பண்ணாதவங்க எப்படி போறாங்க? மிருகங்கள் 4 கால்ல போகுது, இவன் 4 வீல்ல போறாங்க. அவ்வளவுதான். மிருகங்கள் 4 கால்ல போகுது, இவன் 4 வீல்ல போறான். எந்த மனிதன் வேத கலாச்சாரத்தையும் வேத நாகரிகத்தை பின்பற்றவில்லையோ அவன் மனித வடிவில் இருக்கிற மிருகம். அவ்வளவுதான். தர்மே நகீனா பசுபி சமானம். தர்மத்தை பின்பற்றாதவன் மனித உருவில் இருந்தாலும் விலங்காகவே கருதப்படுறான். அதனால பரீட்சித் மகாராஜ் பார்த்தாரு, அந்த குணத்தால் சூதரன் ஒருவன் தன்னுடைய எஜமானனே இல்லாம கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த பசுவின் இறுதியை பார்த்து அந்த சூதன் இம்சைப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்த்தார். அடுத்தது நெக்ஸ்ட் வர்ஸ், ஸ்லோகா நம்பர் 2. அதனால ஒருத்தர் எங்க பிறந்திருக்காரு முக்கியம் இல்ல, எந்த மாதிரி குணம், எந்த மாதிரி நடந்துக்கிறாரு தான் முக்கியம். விருஷம் மிருணால தவலம் மேகந்தம் இவ பிப்யதம் வேவமானம் பதைக்கேன சீதந்தம் சூத்திரதாடிதம். அந்த எருது வெண்தாமரை போல் வெண்மையாக இருந்தது. தன்னை இம்சித்துக் கொண்டிருந்த அந்த சூதரனால் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகி இருந்ததால் அது நடுக்கத்துடன் சிறுநீர் கழித்தவாறு ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. அதாவது வேத நாகரிகம் அல்லது வேத கலாச்சாரம் அல்லது நம்முடைய வேத கலாச்சாரம் என்னன்னா, பசுக்களை பராமரிப்பதும் தானியங்களை உற்பத்தி பண்ணு. இதுதான் உண்மையான பொருளாதாரம். உண்மையான பொருளாதாரம், வீழ்ச்சி அடையாத பொருளாதாரம், நிலையான பொருளாதாரம் என்னன்னா இயற்கையோடு சேர்ந்து வாழ்வது. ரிஷிகோரக்ஷ வாணிக்ஷம் வைஷ்ய கர்ம சமாவச்சம். தானியங்களை உற்பத்தி பண்ணுவது, பசுக்களை பராமரிப்பது, இதுதான் தொழிலா இருக்கு. இந்த தொழிலால் ஒருத்தர் வியாபாரி. யார் வியாபாரி அப்படின்னா,
நிறைய தானியங்கள் உற்பத்தி பண்றவர் பசுக்களை பராமரிக்கிறார். அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, யார் செல்வந்தன், யார் பெரும் பணக்காரர், கோவேர தனவான் தானியேன தனவான், யார்கிட்ட நிறைய நிலம் இருக்கோ, யார்கிட்ட நிறைய பசுக்கள் இருக்கோ அவரே செல்வந்தன். அதனாலதான் நீங்க கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா பண்ணையாரு, மிராசுதாரு, ஜமீன்தார்லாம் சொல்லுவோம். நிறைய நிலம் வச்சிருப்பாங்க, அப்புறம் நிறைய பசுக்களை வச்சிருப்பாங்க. அதனாலேயே அவங்க செல்வந்தரா இருந்தாங்க. இன்னைக்கு யாரு செல்வந்தன் சொல்றாங்க? வெளிநாட்டுல போய் வேலை பண்ணிட்டு வந்தா செல்வந்தன், நல்ல ஆடி காரு அமாவாசை காரு வச்சிருந்தா செல்வந்தன், வீட்டுல 2 அடுக்கு மாடி கட்டிட்டு அவன் செல்வந்தன், இல்ல பாம்பேலயோ சென்னையிலயோ பெங்களூர்லயோ ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு அவன் செல்வந்தன். இன்னைக்கு இதை வச்சுதான் இருக்கு செல்வந்தன். அது உண்மையான செல்வம் அல்ல. அஹ் திரும்பி ஒரு கொரோனா வந்துச்சு, இந்த பொருளாதாரம் தாங்க. இன்னொரு கொரோனா வந்ததுன்னா இந்த பொருளாதாரம் தாங்க. ஏன்னா இது செயற்கையான பொருளாதாரம். நான் புரோபார் அவர் புத்தகங்களை நிறைய எழுதுவார். இந்த நவீன நாகரிகம், நவீன வேத முன்னேற்றம், இதெல்லாம் புரோபார் திட்டுற. ஏன் திட்டுறாருன்னா இறக்கத்தினால திட்டுறாரு. எப்படி அழகா இயற்கையோடு சேர்ந்து வாழலாம், அதை விட்டுட்டு இயற்கையை துன்புறுத்தி இயற்கையை அழித்து வாழக்கூடிய வாழ்க்கையா பொருளாதார முன்னேற்றம்? இதுதான் உண்மையான பொருளாதார முன்னேற்றமா? ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வலைக்குள்ள நம்ம மாட்டிட்டோம். சிலந்தி பூச்சி ஒரு வலையை பின்னிட்டு அந்த வலைக்குள்ள அது மாட்டிக்கும். அதே மாதிரிதான் நம்ம மேற்கத்திய கலாச்சாரத்திலையும் மேற்கத்திய வாழ்வியல் முறையிலும் மாட்டிக்கிட்டோம். அதுல இருந்து வெளியில வர முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த எருது இருக்கு இல்லையா, அது தந்தை. நம்ம எல்லோருக்கும் தந்தையா இருந்தது எருது. பசு தாய். அன்னைக்கு நான் கிளாஸ்ல சொன்னேன், இங்க வகுப்புல சொன்ன ஞாபகம் இல்ல. நம்ம எல்லாருக்கும் 7 அம்மா இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே 7 அம்மா. ஆதோ மாதா, குரு பத்தினி, ராஜபத்தினி, தேனு, தாத்ரி, பிருத்திவி, பிராமினி. நம்ம ஒவ்வொருத்தருக்கும், இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் 7 அன்னை, 7 மதர். ஆதோ மாதா நம்மை பெற்ற தாய். நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் இல்லையா, இந்த உடலை கொடுத்த நம்ம பெற்ற அன்னை ஆதோ மாதா. குருவுடைய பத்தினி, குருவுடைய மனைவி நமக்கு அன்னை, தாய். இன்னைக்கு குருகுலம் போயிடுச்சு, அதனால டீச்சர் இன்னொரு அம்மா. ஸ்கூல்ல போய் குழந்தைகள் படிக்கிறாங்க இல்லையா, அந்த டீச்சர் நமக்கு ஒரு தாய். ஆதோ மாதா, குரு பத்தினி, ராஜபத்தினி, ராஜாவுடைய மனைவி, ராணி. ஏன்னா மன்னன் செங்கோல் ஆட்சி செய்வதற்கு உறுதுணையா இருப்பவள் ராணி. இன்னைக்கு மன்னராட்சி போயிடுச்சு. மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்தது. பேருதான் மக்களாட்சி, ஆனா மக்களை ஏமாற்றுவதற்கும் சுரண்டுவதற்குமான ஆட்சி அது. அது அது ஜனநாயகம் அல்ல. பேருதான் இவங்க ஜனநாயகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பண்றது பூரா மக்களுக்கு ஆபத்தான வேலையை தான் பண்றாங்க. அப்போ ராஜபத்தினி இல்ல. இப்போ இன்னைக்கு ராஜபத்தினி கிடையாது. குரு பத்தினி இப்ப டீச்சர் ஆயிட்டாங்க, ஸ்கூல் டீச்சர் ஆயிட்டாங்க. அதோ மாதா, குரு பத்தினி, ராஜபத்தினி, தேனு, பசு. பாத்தீங்கன்னா நம்ம அம்மா கிட்ட கொஞ்ச காலத்தா பால் குடிச்சோம். நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா கிட்ட பால் குடிச்சது ஒரு 6 மாசம் 7 மாசம், அவ்வளவுதான். ஆனா வாழ்நாள் முழுதும் நம்ம பால் குடிக்கிறது பசுவோடைய பால். அப்ப பசு நமக்கு ஒரு அன்னை, ஒரு அம்மா. பசு அதான் கோமாதா. நம்முடைய சனாதன தர்மத்துல பசுவை கோமாதான்னு வழிபடுறோம். கோமாதா. ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாத்ரி, நர்ஸ், செவிலித்தாய். நர்ஸ் இருக்காங்க இல்லையா, செவிலித்தாய், அவங்க ஒரு அன்னை. ஏன்னா சொந்தக்காரன் கூட தொட்டு உடம்புல ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்மளை பார்க்க மாட்டாங்க இல்லையா. நம்ம உறவினர்களோ, பிள்ளைகளோ, பெற்றோர்களோ, மனைவியோ கூட சங்கோச்சப்படுவாங்க நம்மள உடம்ப தொட்டு கிளீன் பண்ற. அதுவும் கொரோனா வந்த டைம்ல சொந்தக்காரங்களாம் தெரிச்சு போயிட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஆனா இந்த செவிலித்தாயானவங்க தன்னுடைய உயிரை பணையம் வச்சு அது ஒரு சேவையா பண்ணும். ஸோ நர்ஸ் செவிலித்தாய் ஒரு பெரிய சேவை. ஒரு அம்மாவுடைய ஸ்தானம் இருந்தா தான் பண்ண முடியும். நான் கூட கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அப்ப அவங்களும் நர்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க இந்த வேலை செய்றீங்க இல்லையா, இது ஒரு பெரும் சேவை. அம்மா என்ற உணர்வு, தாய் என்ற உணர்வு இருக்கிறவங்களாலதான் செவிலித்தாயா இருக்க முடியும். பேஷண்ட்டை நோயாளிகளை தன் குழந்தைகள் மாதிரி பார்த்தாதான் அவங்களுக்கு சேவை பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் ஒரு சில இடங்களை அப்படி பார்க்கறது இல்லை.
அந்த வேலை பளுவுனாலேயோ அது மாதிரிலாம் நடக்குது. நான் சில இடங்கள்ல பார்த்தேன். வேலை பளுவுனால அவங்க வந்து பேஷண்ட்டை சரியா கவனிக்கிறது இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா உண்மையில செவிலி தாய், நர்ஸ், அவங்க ஒரு அம்மா. நம்ம நோய்வாய்ப்பட்ட நிலையில நம்ம பக்கத்துல இருந்து உடம்பெல்லாம் சுத்தம் செஞ்சு நம்ம வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறேன். அப்ப ஆதோ மாதா, குரு பத்தினி, ராஜ பத்தினி, தேனு, தாத்ரி, பிருத்திவி. பிருத்திவினா மதர் எர்த், இந்த பூமி. இந்த பூமி பாருங்க, நம்ம என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிறாங்க. பொறுமை. பூமியிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது பொறுமை. நம்ம வந்து நிலத்தை வந்து நாசமாக்குறோம், பூமியை நாசமாக்கி பாலத்துக்கு மேல பாலம், ஏர்போர்ட் மேல ஏர்போர்ட், அந்த ட்ரெயின், புல்லட் ட்ரெயின், இங்க ட்ரெயின், எக்கச்சக்கமான வேலைகள் பண்ணோம். பூமியை தொலைச்சு 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 எண்ணெய் எடுக்கிறது, தண்ணி எடுக்கிறது, என்ன பண்ணாலும் பூமி பொறுத்துக்கிட்டே இருக்கா. அதான் பொறுமை, சகிப்புத்தன்மை பூமியிட்ட இருந்து கத்துக்கணும். அது வந்து அம்மாவா இருந்தா தான் முடியும். அம்மா வந்து பிள்ளைகள் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்குவாங்க, சகிச்சுக்குவாங்க. ம். நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. வீட்டுல வந்து காலையில வச்ச சாப்பாடு இருக்கும். ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு அவங்க பழைய சாதம் சாப்பிடுவாங்க. கண்ணா நீ சாப்பிடு, தோசை சாப்பிடு, இட்லி சாப்பிடு. அம்மா என்ன சாப்பிட்டா? பழைய சாதம் சாப்பிட்டா. அப்ப குழந்தைகள் மேல அன்பு இருந்தாதான் நடக்கும், இல்லையா? அப்ப பூமி வந்து, பூமி தாய், பூமாதேவி, பூமி தாய் வந்து நம்ம எல்லாரும் பூமியோட குழந்தைங்க. நம்ம அவங்கள துன்புறுத்தினா கூட அவங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆதோ மாதா, குரு பத்தினி, ராஜ பத்தினி, தேனு, தாத்ரி, பிருத்திவி, பிராமினி. ஒரு பிராமணனுடைய மனைவி. பிராமணனுடைய மனைவி தன் கணவன் பகவானுக்கு சேவை செய்வதற்காக பெரும் உறுதுணையா இருக்காங்க. அதனால இந்த 7 அன்னையும் வழிபடக்கூடிய 7 அம்மாவும் வழிபடப்பட வேண்டியது. அதுல வந்து பசு. எந்த பூமியில பசு வந்து நல்ல கொழுத்து பெருத்து சந்தோஷமா சுத்தின்னு இருக்கோ அந்த பூமி இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. எந்த பூமியில பசு வந்து சந்தோஷமா இருக்கு, நல்லா சாப்பிட்டு அது ஆரோக்கியமா இருக்குன்னா அந்த பூமி இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. எந்த பூமியில பசு வதை செய்யப்படுதோ, பசுக்கள் துன்புறுத்தப்படுதோ, பசுக்கள் கசாப் கடைக்கு அனுப்பப்படுதோ அந்த பூமி இறைவனால் கைவிடப்பட்டது. அங்க பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, நிம்மதி இல்ல, உள்நாட்டு சண்டை, வெளிநாட்டு சண்டை எல்லாமே இருக்கு, எல்லாம் வரும். அதனால இத கலியுகத்தோட சிம்டம், கலியுகத்தோட அறிகுறி என்னன்னா, பசுவோடைய மடியில இருந்து பால் குடிச்சுக்குவாங்க, பசுவோடைய கழுத்தை வெட்டிடுவாங்க. பால் கறக்கிற வரைக்கும் குடிப்பாங்க. பால் கறந்து முடிச்ச உடனே பால் கறவை நின்று போச்சா, அந்த கறவை மாடு பால் கொடுக்க நிறுத்திடுச்சா, உடனே கசாப் கடைக்கு அனுப்பிச்சிடும். கருணையற்ற சமுதாயம், இரக்கமற்ற சமுதாயம். இந்த நாடு வந்து ரொம்ப ஆன்மீகத்துக்கு பேர் போன இடம். ஆனா பாருங்க, இன்னைக்கு பசுவதை செய்யற இடமாயிடுச்சு. பசுக்கள் பசுவை துன்புறுத்தினா அவனுக்கு மரண தண்டனைன்னு அறிவிக்கணும். நம்முடைய நாட்டுடைய தேசிய விலங்காக பசு அறிவிக்கணும். அரசியல் சட்டம் என்ன கொண்டு வரணும்? பாரத தேசத்தின் தேசிய விலங்கு பசு. பசுவோடைய மடியில கைய வச்சா இமீடியட்டா அவனுக்கு மரண தண்டனை. அப்படி செஞ்சா தான் வந்து நாடு சுபிக்ஷமாகும். ஏன்னா பசு வந்து அவ்வளவு அன்பான ஒரு, எங்க கோயில்ல கோசாலையில வச்சிருக்கோம். கண் கூட பார்க்கணும் இந்த பசுவோடைய அன்பு. என்ன பண்ணோம்னா, பால் கறக்கும் போது கண்ணுக்குட்டியே விடுவணும். கண்ணுக்குட்டி விட்டு பால் குடிக்க வைக்கும். அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி பொடிச்சு வச்சுட்டு பால் கறந்தா இந்த பசு என்ன பண்ணும்னா பாலை பிடிச்சு வச்சுக்கும். அவருக்கு தெரியும் இந்த ஹரே கிருஷ்ணா பக்தர்களா பாலை கறந்துருவாங்க, கொஞ்சம் கூட விட மாட்டாங்க அப்படின்னு பாலை இருத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் கண்ணுக்குட்டி கொடுக்கும். நாங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம். அதுதான் தாய்மை. பசுவுடைய பால் இருக்கு இல்லையா, அது அன்பு, செழுமை, பலம். அதனால அது பசுவுடைய பால் ஒரு சாதாரண பௌதிகமான பொருள் அல்ல. அது அதோட கருணை, அன்பு, அனைத்து வளமும் இருக்கு பசுவுடைய பால். என்ன பண்றாங்க, பசுவை ஏமாத்தி பால் கறக்குறாங்க. கண்ணுக்குட்டி முன்னாடி கட்டி வச்சு அந்த பசு பால், கண்ணுக்குட்டி நக்கும். கண்ணுக்குட்டி வந்து பசு முன்னாடி கண்ணுக்குட்டி கட்டி வச்சுட்டுன்னா பசு என்ன பண்ணும், அந்த கண்ணுக்குட்டி நக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த அன்புனால பால் அதிகமா சுரக்கும். இந்த பால்காரர் என்ன பண்ணுவாரு, பாலை பூரா கறந்துரு. அதனால கண்ணுக்குட்டிக்கு பால் குடிக்க வைக்கணும்.
அப்புறம் அதுலயும் சில கணக்கெல்லாம் இருக்கு. கண்ணுக்குட்டி ரொம்ப குடிச்சினாலும் வயிறு வீணா போயிடும். அந்த கண்ணுக்குட்டிக்கு எவ்வளவு தேவையோ அந்த பாலை கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு மனிதர்கள் இரக்கமே இல்லாம பசுவோடைய மடியில மிஷினை கட்டி விடுறாங்க. நிறைய கோஷாலைகள் நான் பாக்குறேன். பசுவோடைய மடியில மிஷினை கட்டி விட்டு அந்த மிஷினுக்கு என்ன தெரியும் மடியில பால் இருக்கா இல்லையான்னு. பெரும் வேதனைக்கு ஆளாகும். இதெல்லாம் அபராதம். பசுவை துன்புறுத்துறது பெற்ற தாயை துன்புறுத்துறது பெரிய அபராதம். ம். அம்மா மடியில பால் குடிச்சிட்டு அம்மாவுடைய கழுத்தை வெட்டுற கதை தான். அதோட மடியில வந்து மிஷினை மாட்டி விடுறது. நிறைய விவசாயிங்க நான் பார்த்திருக்கேன். பசுவுடைய கழுத்துல இருந்து ஒரு கயிறை போட்டு காலில் கட்டி வச்சிருவாங்க. அது நடக்க முடியாம இழுத்து இழுத்து போகும். ஏன்னா இவங்க மத்த வேலை பார்க்கறதுக்காக பசுவை அப்படி கட்டி விட்டுது, எங்க ரொம்ப தூரம் போயிடக்கூடாதுன்னு கழுத்தையும் காலையும் சேர்த்து கட்டி வச்சிருவாங்க. அது நடக்க முடியாம பசு இன்னைக்கு வந்து கண்ணீர் வடிக்குது. பசுவோடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வடிச்சா அந்த பூமி வந்து செழுமையா இருக்காது. பசுவை துன்புறுத்துற சமுதாயம் நிம்மதியாக வாழ முடியாது. இதுதான் வேதத்தினுடைய பாடம். அதனால இங்க பரிசித் மகாராஜ் என்ன பண்ணாரு, பசுவிலிருந்து தர்மத்தை கறக்க முடியும் என்பதால் பயனளிக்க கூடியது என்றாலும் அது இப்பொழுது இறங்கத்தக்க நிலையிலும் கண்டற்றதாகவும் உள்ளது. அதன் கால்கள் ஒரு சூதனால் அடிக்கப்பட்டன. துன்பத்திற்கு ஆளாகி இளைத்து காணப்பட்ட அதன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இந்நிலையில் சிறிது புல் கிடைக்குமா என்று அது ஏங்கியது. பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு நிலைமை. நீங்க பாத்தீங்கன்னா பசுமாடுகள்லாம் எலும்பு தோலுமா இருக்கு. அது இன்னைக்கு நிறைய என்ன பண்ணிட்டாங்க, நம்முடைய அரிய வகை கால்நடைகள் பசுமாடுகள் எண்ணற்ற வகை இருக்கு, அதையெல்லாம் அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஜெர்சி மாடு தான் வச்சிருக்கேன். அது வந்து இந்த ஹைபிரிட் இங்கிலீஷ்காரங்க அது அந்த மரபை மாத்தி அது பால் அதிகமா கொடுக்கறதுக்காக அந்த மரபை மாத்தி விட்டு நம்ம இன்னைக்கு குடிக்கிற பால் கூட சுத்தமானது கிடையாது. குடிக்கிற தண்ணி சுத்தமா இல்லை. கலியுகத்துல என்ன ஒரு துர்ப்பாக்கிய பாருங்க. புனிதமான நதிகள் ஓடுது, கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி. ஆனா கேன் பாட்டில் வாங்கி குடிச்சிருக்கான். தண்ணி பாட்டில் வாங்கி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறான். ஏன்னா நதிகளை பூரா சாக்கடையாக்கிட்டான். நதிகளை பூரா சாக்கடையாக்கி பாட்டில்ல தண்ணி வாங்கி குடிக்கிறது நாகரிக முன்னேற்றம் நினைச்சிட்டு இருக்கான். அது பெருமை வேற. அதுல நாங்க வந்து மினரல் வாட்டர் வச்சிருக்கோம், மினரல் வாட்டர் சப்ளை பண்றோம். இயற்கைக்கு எதிராக மனிதன் செயல்படும் போது இயற்கையின் தண்டனைக்கு ஆளாவான். எந்த ஜீவராசி இயற்கை துன்புறுத்த, ஒரு பறவைகளோ விலங்கினங்களோ புழுக்களோ பூச்சிகளோ எந்த ஜீவனுமே இயற்கைக்கு எதிராக செயல்படாது. மனிதன் ஒருவன் தான் தன் சுயநலத்தினால இயற்கைக்கு எதிராக செயல்படும். அப்போ அவன் இயற்கையினால் தண்டிக்கப்படுவான். அதிகமான உஷ்ணம், வெயில் கொடுமை, மழையின்மை, வறட்சி, பஞ்சம், திடீர் வெள்ளப்பெருக்கு, மழையே இருக்காது, மழை வந்தா ஊரெல்லாம் தண்ணி. இதெல்லாம் நம்ம கண் கூட பாக்குறோம். என்ன காரணம்? இந்த பசுக்களை துன்புறுத்துறது தான். பசுக்களும் பக்தர்களும் துன்புறுத்தப்படும் போது அந்த சமுதாயம் நிம்மதியாக இருக்க முடியாது. அடுத்தது நெக்ஸ்ட் வர்ஸ், ஃபோர்த் ஒன். யா, யாரோ ஸ்லோகம் போயிடுத்து. யா, பிரபஞ்சரதமாரூடக கார்த்தஸ்வர பரிச்சதம் மேக கம்பீரயா வாச்சா சமாரோபித கார்முக. அம்புகளுடனும் வில்லுடனும் நன்கு ஆயத்தமாயிருந்த பரிசித் மகாராஜா தங்கத்தாலான தேரில் அமர்ந்து இடி முழக்கம் போன்ற ஆழமான குரலில் அவனுடன் அந்த சூதருடன் பேசினார். நீங்க இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பரிசித் மகாராஜாவுடைய கதை நடந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா மனுநீதி சோழன் கதை நம்ம எல்லாம் ஸ்கூல் புத்தகத்துல படிச்சது. மனுநீதி சோழன் அவருடைய ராஜ்யத்துல ஒரு பெரிய மணி கட்டி வச்சிருப்பார். யார் வேணாலும் இந்த ராஜாட்ட நீதி கேட்டு வரலாம், மனு போடலாம். அந்த பெல் அடிச்சா ராஜா வந்து நீதி கொடுப்பார், யாரா இருந்தாலும். அப்போ ஒரு நாள் ராஜகுமார் தேர் ஓட்டிட்டு போகும்போது ஒரு கண்ணுக்குட்டி மேல தேரை ஏத்திடுவார். கண்ணுக்குட்டி மேல. இன்னைக்கு வந்து முட்டாள் ஜனங்க, அறிவில்லாதவங்க
மனித ரூபத்தில் இருக்கிற விலங்கு ஜந்துக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, மிருகத்துக்கு உணர்ச்சி கிடையாது, மிருகத்துக்கு உணர்ச்சி கிடையாது. நாங்க எங்க கோஷாலையில கண் கூட பார்க்கறோம். ஒரு கண்ணுக்குட்டி, புதுசா ஒரு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி இன்னொரு கண்ணுக்குட்டி ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு கண்ணுக்குட்டி இருந்தது இருக்கு, அந்த கண்ணுக்குட்டி இன்னொரு கண்ணுக்குட்டி கூட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. நாங்க நம்ம யதார்த்தமா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டி வச்சிட்டோம். ஒரு கண்ணுக்குட்டி ஒரு இடத்துல, இன்னொரு கண்ணுக்குட்டி இன்னொரு இடத்துல கட்டி வச்சிட்டோம். இந்த கண்ணுக்குட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கு. என்னடா சத்தம் போடுதுன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டோம் கூட்டாளிகளை. ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிட்டோம். அதனால சொல்லுது, அது அது பாஷையில சொல்லுது, என்னை ஏன் நீ தனியா கட்டி வச்சிருக்க, எனக்கு அவங்க அவங்க கூட போய் நான் விளையாடணும். அப்புறம் கழட்டி விட்ட உடனே அங்க போய் அந்த கண்ணுக்குட்டி கூட விளையாடிட்டு பேசாம உட்காந்து. அப்ப இந்த உணர்வு, இந்த 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 விலங்குகளுக்கு உணர்ச்சியில நினைக்கிற முட்டாள் இருக்காங்க பாத்தீங்களா இந்த சமுதாயத்துல. விலங்குகளை தன்னுடைய நாக்கினுடைய சுவைக்காக, தன்னுடைய நாக்கு சுவைக்காக தேவையில்லாத இந்த மனிதன் பிற உயிர்களை கொண்டு சாப்பிடும் போது அவன் நரக வாழ்க்கையை நோக்கி போறான். இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலும் கலியுகத்துல 90% அசைவம் சாப்பிடுமாயிட்டாங்க. எங்க பார்த்தா நான்வெஜ். ஒரு காலத்துல எல்லாம் அசைவ கடை பார்க்கறதே அபூர்வமா இருக்கு. அதுவும் வேத காலத்துல எப்படி இருந்ததுன்னா, அசைவம் சாப்பிடறதே அவமானமா நினைச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, எங்கேயாவது வெளியில போய் சாப்பிட்டு வருவாங்க, வீட்டுக்கு வரும்போது உள்ள குளிச்சுட்டு தான் வருவாங்க. அவ்வளவு மோசமான செயலா நினைச்சாங்க. அப்புறம் வீட்டுக்கு வெளியே சமையலறை வச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு வெளியில அசைவ சாப்பிட தனி பாத்திரம் இருக்கும், வீட்டுக்கு வெளியில தனியா பாத்திரம் வச்சு அசைவ சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் யாரா பாத்துருவாங்களோ கேட்பாங்களோ பயந்து பயந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சமையல் பாத்திரம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள இது அசைவ உணவு பண்றதுக்கு, இது சைவ உணவு பண்றது. இப்ப என்னாச்சு, எல்லாம் போட்டு உழப்பியாச்சு. இப்போ அசைவம் சாப்பிட இல்ல அதிசயமா பாக்குற, இன்னும் நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டியா, நீ எப்படி உயிர் வாழ்ற, உன்னால எப்படி உயிர் வாழ முடியுது, அந்த மாதிரி காலம் ஆயிடுச்சு. கொடுமை. சரி, அப்போ எந்த மார்க்கமும் எந்த மார்க்கமும் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடறத அனுமதிப்பதே இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னுடைய கரங்கள் கரைபடிந்திருக்கின்றது, ஓ ஜீவனே, தோ ஷால் நாட் கில், பிற உயிர்களை கொல்லாதிருப்பாயாக. அவருடைய 10 கமாண்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்டே தோ ஷால் நாட் கில் தான். இவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே கொல்லாதிருப்பாய கொலை பண்ணாம இருக்கணும்னு மாத்திட்டான். அதை மனுஷனை கொண்டாதான் கொலை, விலங்குகளை கொண்டா கொலை இல்லை. இஸ்லாத்துல சொல்லியிருக்கு, ஒருத்த அசைவம் சாப்பிட்றான்னா அவன் வயிற்ற ஸ்மசானம் ஆக்கிட்டான், சுடுகாடு ஆயிடுச்சு. என்ன பண்ணுவாங்க, இறந்து போனதை சுடுகாட்டுல தானே புதைப்பாங்க. அப்ப இஸ்லாம் சொல்லுது, நீ அசைவ உணவு சாப்பிட்டா உன் வயிறு ஸ்மசானம், சுடுகாடு. நம்மளுடைய வேத காலத்திலே அசைவ உணவு பரிந்துரைப்பதே இல்லை. எக்காலத்தில் சாத்தியமான உணவு, தானியங்கள், காய்கறிகள், பால், பழம், இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணி. ஆனா மனிதன் தன் சுயநலத்துக்காக பிற உயிர்களை கொண்டு சாப்பிடும். இந்த ராஜகுமாரன் தெரியாம கண்ணுக்குட்டி மேல வண்டி ஏத்திட்டான். அந்த பசு அழுகுது, அழுதுண்டே அந்த மணி அடிக்குது. இது போய் சொல்ல முடியுமா அந்த விலங்குக்கு அறிவில்லைன்னு? எனக்கு கூட ஒருத்தர் சமூக வலைதளத்துல இருந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சார். ஒரு பசுவோடைய கண்ணுக்குட்டிய ஒரு பஸ்ஸோ காரோ இடிச்சு போயிடுது. இது விடாம அந்த வண்டியை சுத்திட்டே வருது. அப்போ விலங்குகளுக்கு பாசம் உண்டு, உணர்ச்சி உண்டு. அது ஆடு, மாடு, கோழி, குரங்கு, எல்லா ஜீவனுக்கும் உண்டு. தாய்மை பாசம் எல்லா ஜீவனுக்கும் உண்டு. ஒரு பாம்புட்டு இருந்து தன் குஞ்சுகளை பராமரிக்கணும் போராடுது ஒரு கோழி. மனுஷன் நினைச்சிட்டு இருக்க அவனுக்கு மட்டும்தான் அன்பு பாசம் எல்லாம் இருக்கு, விலங்குகளுக்கு எல்லாம் கிடையாது. ராஜா என்பவன் பிரஜையை தன் குழந்தைகள் போல பார்த்து, பிரஜைன்னு சொன்னா எல்லா ஜீவனும் பிரஜை தான், மனுஷக்கு மட்டும் இல்ல. அதான் பரிச்சித் மர உடைவாள உறவினர், அவனை தண்டிக்கணும். என்ன துணிச்சல் இருந்தா என் ராஜ்யத்துல ஒரு ஜீவனை அவன் துன்புறுத்துவான். அதே மாதிரிதான் அந்த பசுமாடு போய் மணி அடிச்சது. உடனே ராஜா பாக்குறாரு, பசுமாடு அழுதுன்னு இருக்கு. இந்த பசுவோடைய கண்ணுக்குட்டி யாரு கொண்டு இருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிங்க. மந்திரியார் அனுப்புறாரு, மந்திரியாரே நீங்க போய் கண்டுபிடிங்க. மந்திரி விசாரிக்கும் போது தெரிஞ்சது அது வேற யாரும் இல்ல, ராஜகுமாரன்.
இளவரசன் தான் போய் கொன்னுட்டாரு. இதை இப்ப போய் ராஜா கிட்ட சொன்னா அதே தண்டனை கொடுத்துருவாரே. நான் போய் ராஜா கிட்ட இந்த மாதிரி உங்க பையன் தான் வந்து வண்டி ஏத்திட்டாருன்னு சொன்னா தண்டனை கொடுத்து என்ன பண்றது, என்ன பண்றது இப்போ அப்படின்னு பெரும் வருத்தத்தில் இருக்கார். கடைசியில மன்னர் கண்டுபிடிச்சிட்டார், தன் பையன் தான் அதை செஞ்சிருக்கார். அப்போ தன் மகனை கீழே இழுத்தி கீழே போட்டு ரதத்தை மேல ஏத்தினார். எப்படி ஒரு பசு என்ன வேதனைப்படுமோ அந்த வேதனை நானும் அனுபவிக்கணும். அது தன் பிள்ளையை இழந்து எவ்வளவு கஷ்டப்படும் அந்த வேதனை. அது ஒரு நாளும் பசு வந்து இந்த கண்ணீர் சிந்தவே கூடாது. நெக்ஸ்ட் வர்ஸ். இதான் 5th ஸ்லோகா. கஸ்துவம் மச்சரணே லோகே பவாத்தம் சிய பலான் பலி நரதேவோ அசி வேஷேன நடவத் கர்மனா த்விஜஹ. ஓ, யார் நீ? பலசாலியை போல் காணப்பட்டாலும் பாதுகாப்பில் உள்ள ஆதரவற்றவர்களை நீ கொல்ல துணிந்தாயே. உன் உடையால் உன்னை ஒரு தெய்வீக மனிதனைப் போல, அரசனைப் போல காட்டிக் கொள்கிறாய். ஆனால் செயலால் இருபிறப்பெய்திய சத்திரியர்களின் கொள்கைகளை எதிர்க்கின்றாய். பாத்தீங்களா? பரீட்சித் மகாராஜ் பார்த்து கேட்கிறார், அடே அயோக்கியனே, உன் தோற்றத்துல பார்த்தா ஒரு மன்னன் மாதிரி இருக்க, நர தேவதா. இந்த ராஜா வந்து நர தேவதா, மனித வடிவில் உள்ள தெய்வம். அதனாலதான் அன்னைக்கு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். அரசன் அன்னைக்கே பனிஷ்மெண்ட் தரும், தெய்வமாவது யோசிதான் பனிஷ்மெண்ட் கொடுக்கும். தெய்வமாவது யோசிச்சுதான் பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அரசன் அன்றே தண்டிப்பான். அவன் நர தேவதா, மனித வடிவில் வாழும் தெய்வம். அதனால பரீட்சித் மகாராஜா வந்து பார்த்த, இவன் பார்த்து தோற்றத்துல பார்த்தா ஒரு மன்னனை போல இருக்கான், ஆனா ரொம்ப கேவலமான செயல் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து தோற்றத்துல சத்திரியனை போல இருக்கான், ஆனா செயல் வந்து சத்திரபந்து அல்லது பிரம்ம பந்து, இருவரும் பெய்தியிலும் வீழ்ந்தவன். இவன் ஒரு மோசமான செயல் பண்ணிட்டு இருக்கான், இவனை கொல்லாம விடக்கூடாது அப்படின்னு மன்னர் தன் உடைவாள உருவினர். நெக்ஸ்ட் வர்ஸ். யஸ்தம் கிருஷ்ணே கதே தூரம் சக காண்டீவ தன்வனா சோச்சியோ அசி அசோச்சியான் ரஹசி பிரகரன் வதமர்ஹசி. ஓ அயோக்கியனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் காண்டீப வில்லை ஏந்தி அர்ஜுனனும் மறைந்து விட்டதால் குற்றமற்ற ஒரு பசுவையும் நீ அடிக்க துணிந்தாயா? அதை மறைவான ஒரு இடத்தில் நீ அடிப்பதால் நீ குற்றவாளி என கருதப்பட்டு கொல்லப்பட வேண்டியவனாயிருக்கின்றாய். பாத்தீங்களா? பகவான் இந்த பூமியில் இருந்த வரைக்கும் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தரோ தனுத்தரா தத்ர ஸ்ரீ விஜயோ பூதி திருவானிதிர் மதிர் மம. பகவானும் அர்ஜுனன் இந்த பூமியில் இருந்த வரைக்கும் செல்வம், அசாதாரண வலிமை, வெற்றி எல்லாமே இருந்து, பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டதுனால உனக்கு சௌரியமா போயிட்டா? பரீட்சித் மகாராஜா பாண்டவருக்கு குறைந்தவர் அல்ல. அந்த குழந்தை பிறந்தப்போ யுதிஷ்ட மகாராஜா வந்து அவையில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிட வல்லுநர்கள் கூப்பிட்டு கேட்கிறாரு, இப்ப நம்ம குழந்தை பிறந்த ஜாதகம் எழுதுவோம் இல்லையா, இந்த குழந்தையோடைய ஜாதகம் எப்படின்னு. அந்த மாதிரி பரீட்சித் மகாராஜா பத்தி கேட்கும் போது அங்க இருக்க ஜோதிட வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க, இந்த குழந்தை பிற்காலத்துல பெரும் ராஜ ரிஷியா வருவர், மகா பாகவதன், ஆட்சி பண்றது ராமருக்கு குறைந்தவன் அல்ல, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. இவனுடைய ராஜ்யம் வந்து ராமராஜ்யமா இருக்கு. ஓ யுதிஷ்டிரா, இந்த உன் பேர குழந்தை உனக்கு குறைந்தவன், சலித்தவன் அல்ல, வீரத்திலும் விவேகத்திலும் ஆளும் திறமையில் அதீத ஆற்றல் படைச்சவன், தானம் வழங்குவதில் சிபி சக்கரவர்த்தியை போல. அந்த மாதிரி அவர் புகழ்றாங்க பரீட்சித் மகாராஜ் குழந்தைய, அப்படி புகழ்ந்து பாராட்டுறாங்க அந்த வேத வல்லுநர்கள்லாம். அப்பேற்பட்ட பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு, நீ கிருஷ்ணர் எல்லாம் போயிட்டாரு, பகவான் இந்த பூமி விட்டு மறைச்சிட்டாரு, அர்ஜுனன் மறைச்சிட்டாருங்கிற தைரியத்துல நீ பண்றியா? உனக்கு என்ன தைரியம்? நான் இருக்கேன்டா, நான் இன்னும் மறையல. சோ பரீட்சித் மகாராஜா காலம் வரைக்கும் கலி புருஷன் உள்ள வரவே முடியல, கலி புருஷன் நுழையவே முடியல. துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போது பகவான் மறைச்சிட்டாரு. துவாபரயுகம் முடிஞ்ச உடனே பகவான் இந்த பூமி விட்டு மறைச்சிட்டாரு, அடுத்து கலியுகம் தொடங்க போகுது. பரீட்சித் மாதிரி ஒரு நேர்மையான ராஜ ரிஷி இருந்ததுனால கலி புருஷன் உள்ள நுழைய முடியல. பாருங்க, இமிடியேட்டா பனிஷ்மெண்ட், உடைவாள் எடுத்துட்டாரு, உன்னை தண்டிக்காம விட மாட்டேன். அதனால இந்த கலியினுடைய சுபாவம்.
கலியுகத்துல தர்மம் ஒரு கால்ல தான் நிக்குது. 4 கால் உடைஞ்சு போயிடும். 4 கால்ல 3 கால் உடைஞ்சு போயிடும். அந்த எருது தர்ம தேவதை, பசு பூமி தாய். சோ கலியுகத்துல அயோக்கியர்கள், கொள்ளையர்கள், பாவிகள் அதிகமாயிட்டே இருக்கும். கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் அதிகமாயிட்டே இருக்கும். எங்கு பார்த்தாலும் இந்த பசுவதை பண்றது, அந்த மதுபானங்களை விற்கிறது, தகாத உறவு, சூதாட்டம், இதெல்லாம் கலியுகத்துல தலை விரிச்சால். கலியுகம்னாலே அப்படிதான். கலியுகம்னாலே அந்த யுகத்துக்கான சுபாவம் என்னது? அதர்மம், அநியாயம், அக்கிரமம். இதுதான் தலைவிரித்தாள். இப்ப இது என்ன செய்யுது? இப்போ ஒருத்தர் கேட்கலாம், சரி என்ன சுவாமி, பகவான் இருக்காருன்னு சொல்றீங்க, ஆனா கலியுகம் இப்படி இருக்குன்னு சொல்றீங்களே. இப்ப ஜெயில் இருக்கு. நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டு, இந்த ஜெயில யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லா கொலைகாரன் கொள்ளைக்கார் திருடன் நல்லா இருக்கான், நீ ஏன் ஜெயிலுக்குள்ள போனேன்? அது கேள்வி இல்லையா? நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டு, ஐயோ ஜெயில எல்லாம் மோசம், இந்த ஒரு ஜெயில கொலைகாரனை போட்டிருக்காங்க, இன்னொரு ரூம்ல கொலைகாரனை போட்டிருக்காங்க, திருடன், எங்க பார்த்தாலும் பயமா இருக்கு, நீ ஏன் இங்க வந்த? அப்ப நீயும் தப்பு பண்ணலாம் வந்திருக்க. நீ தப்பு பண்ணல ஜெயிலுக்குள்ள வருவியா? அப்போ நீ சிறைச்சாலையில் வந்திருக்கிறாய் என்றால் நீ ஏதோ தவறு செஞ்சிருக்க. அப்ப இதை விட்டு வெளியில போகணும். அதனால கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் போல. கலேர் தோச நிதி ராஜன். இன்னைக்கு பூரா பேசலாம் விடிய விடிய. இப்ப மணி 9:20 ஆச்சு. விடிய விடிய பேசினாலும் கலியுகத்தோட குற்றம் குறைய சொல்லி முடிக்கவே முடியாது. அரசியல்வாதி சரியில்லை, சினிமா நடிகர் சரியில்லை, அப்புறம் ஆன்மீகவாதி எல்லாம் ஏமாத்துறாங்க, கோயில் எல்லாம் வியாபார ஸ்தலம் ஆயிருச்சு, பெண்கள் ஏமாத்துறாங்க, ஆண்கள் பெண்களை ஏமாத்துறாங்க, அப்படி இப்படி கதை சொல்லிக்கிட்டே போலாம், தீரவே தீராது. கலேர் தோச நிதிராஜன். கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் நிறைந்தது. ஆனால் ஒரு நன்மை உண்டு. என்னது? கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜே. இப்போ கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்தால மட்டும்தான் கலியோட துன்பத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். ஒரு முறை தர்மராஜன், தர்மதேவன் இருக்கார் இல்லையா, அவர் யுதிஷ்டிர மகாராஜா பாக்குறதுக்காக வர்றார். இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்க. தர்மதேவன் யுதிஷ்டிர மகாராஜா பார்க்க வரும்போது பீமன் தடுத்து நிறுத்துற, உள்ள விட மாட்டேங்கிறார். அப்போ தர்மதேவன் சொல்றாரு, நான் ஒரு 4 கேள்வி கேட்கிறேன், அது நீ பதில் சொல்லிடு, நான் உன் அண்ணனை பார்க்கல இப்படி போயிடுறேன். நான் ஒரு 4 கேள்வி கேட்கிறேன், அது நீ பதில் சொல்லிடு, நான் உன் அண்ணனை பார்க்கல இப்படி போயிடுறேன். அப்ப பீமன் சொன்னாரு, சரி என்ன 4 கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். சரி, அப்போ என்ன சொன்னாரு? வேலியே பயிர் மேயுது. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது? வேலியே பயிர் மேயுது. இது என்னடா, அது நான் கேள்விப்பட்டதே இல்லையே. வேலி போடுறதே பயிரை காக்கிறது தான், வேலியே பயிர் மேயுமா? ஆமா மேயுதே. இதே எனக்கு பதில் தெரியல. சரி, அடுத்த கேள்வி என்னது? ஒரு ஊசி துவாரத்துக்குள்ள பெரிய யானை நுழைஞ்சு போச்சு. ஒரு ஊசி துவாரத்துக்குள்ள பெரிய யானை நுழைஞ்சிச்சு, வால் மாட்டிக்கிச்சு. என்னடா விந்தையா இருக்கு, ஊசி துவாரத்துக்குள்ள நூலே போட முடியாது, யானை போயிருச்சு வால் மாட்டிச்சுன்றாரு. இதுக்கும் பதில் தெரியல. சரி, அடுத்தது ஒரு பெரிய பாத்திரம். அந்த பெரிய பாத்திரத்துல தண்ணி எடுத்து சின்ன சின்ன பாத்திரத்துல மாத்தியாச்சு. திரும்பி அந்த சின்ன பாத்திரத்துல தண்ணி எடுத்து பெரிய பாத்திரத்துல விட்டா அதே அளவு வரமாட்டேங்குது. இப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணி, அந்த 10 லிட்டர் தண்ணி எடுத்து ஒரு லிட்டர் பாட்டில ஊத்திட்டா 10 லிட்டர் பாட்டில் இருக்கு. அந்த 10 லிட்டர் பாட்டில் எடுத்து திரும்பி அதே இதுல விட்டா 10 லிட்டர் வரமாட்டேங்குது. இதுக்கு என்னடா ஒரே குழப்பமா இருக்கு, ஒன்னும் புரியலையே. சரி, அப்புறம் யாராலும் தாங்க முடியாத ஒரு பாரத்தை, பெரும் பலசாலி கூட தாங்க முடியாத ஒரு பாரத்தை ஒரு சின்ன பையன் ரொம்ப சுலமா இழுத்துட்டு போயிட்டான். இது எப்படி நடந்தது? ஐயா தர்மராஜா, உங்க கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, நீங்க எங்க அண்ணன்ட்டே போய் கேளுங்க. அப்போ தர்மதேவன் யுதிஷ்ட மகாராஷ்டிரா வந்தார். யுதிஷ்டரா, 4 கேள்வி நீ பதில் சொல்லணும். சரி, என்ன 4 கேள்வி? வேலியே பயிர் மேயுது. அப்ப யுதிஷ்டர் சொல்றாரு, கலியுகம் தொடங்க போகுது, பகவான் கிருஷ்ணன் இந்த பூமியை விட்டு மறைச்சிட்டாரு, கலியுகம் தொடங்க போகுது. கலியுகத்துல மக்களை காக்க வேண்டிய மன்னர்கள் அவங்க மக்கள் மேல் தன் அதிகாரத்தை செலுத்துவாங்க.
இன்னைக்கு என்ன பண்றாங்க அரசியல் தலைவர்களா? மக்களை காக்க வேண்டிய அரசியல் தலைவர்கள் வரி மேல வரி போட்டு அவன் ஊரை விட்டே ஓடுற அளவுக்கு பண்ணுவான். ரெண்டாவது, அவன்கிட்ட லஞ்சம் வாங்குறது, மக்களை ஏமாத்தி சுரண்டி வந்து தேர்தல் கொடுக்கும்போது வாக்குறுதி தருவான். தேர்தல் கொடுக்கும்போது என்ன பேசுவாங்க? நாங்கள் வந்து மதுபானத்தை ஒழித்து விடுவோம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆளும் காணாது. அப்படி பார்த்தாலும் நாங்க அப்படி சொல்லவே இல்லையே, நாங்க நீட்டு விலக்குன்னு சொல்லவே இல்லையேன்றோம். அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே. கலியுகத்துல வந்து ஏமாற்றுக்காரு. அப்போ வேலி போடுறது பயிரை பாதுகாக்கிறது தான், அந்த வேலியே பயிரை மேய்ச்சிடும். அதனால கலியுகத்துல மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய மன்னர்கள், மந்திரிமார்கள், அரசியல் தலைவர்கள் மக்களை சுரண்டி ஏமாத்தி வாழ்வாங்க. இது கலியுகத்துடைய ஒரு சுபாவம். ரெண்டாவது, ஒரு ஊசி துவாரத்துக்குள்ள யானை நுழைஞ்சுக்கிச்சு, வால் மாட்டிக்கிச்சுன்னு. என்ன பண்ணா, பெரிய பெரிய ஊழல் பண்ணவெல்லாம் தப்பிச்சு போயிடும். அவன் வந்து பல ஆயிரம் கோடி, 1 ரூபா 2 ரூபா இல்ல, பல ஆயிரம் கோடி அடிச்சுட்டு நெஞ்சு வலியில ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்குவான். அப்புறம் அவன் ஜாமீன் வெளியே வந்து சர்வம் சுத்திட்டு இருப்பான். இந்த பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருக்கான் பாத்தீங்களா, வாழைப்பழம் வைக்கிறவன், அப்புறம் அந்த பூ வைக்கிறவனை போய் போலீஸ்காரன், டேய் இங்க ஏன்டா கடை போட்ட, விடுறா வண்டியா, அது மாதிரிதான் 5க்கு 10க்கும் கஷ்டப்படுறவன்ட்ட போலீஸ்காரன் அடிச்சு பணம் வாங்குவான். கோடிக்கணக்கா செலவு பண்ணவன் சௌரியமா கார்ல சுத்திட்டு இருப்பான். இதுதான் ஊசி துவாரத்துக்குள்ள யானை நுழைஞ்சுக்கிச்சு, வாழு மாட்டிக்கிச்சு. பெரிய தப்பு பண்ணவங்க எல்லாம் சௌகரியமா உட்கார்ந்துட்டு இருப்பான். சொம்பு திருடினவன், சின்ன ஒரு வெங்கல சொம்பு திருடினவன லைட்டே இல்லாத ஜெயில போட்டிருப்பான். பெரிய ஊழல்வாதி என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு ஏசி ரூம் என்ன, வேலை வேலைக்கு பிரியாணி என்ன எல்லாம் கொடுப்பான். ஆனா ஊழல் பண்ணது பெருசு, அவனைத்தான் முதல்ல சுட்டு கொல்லணும். ஆனா அவனுக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டு சின்ன சின்ன தப்பு பண்ணவன என்ன பண்ணுவாங்க, can you please send me what are the 4 questions? அவனை வந்து அடிச்சு பிளாட்ஃபார்ம்ல திட்டிட்டு, அங்கே ஏன்டா உட்காந்துருக்க, இங்க ஏன்டா கடை போட்டுட்டு இருக்க. அவன் ஊழல் பண்ணாலும் கார்ல போயிட்டு இருப்பான். அப்ப கலியுகத்துல யானை நுழைஞ்சு, யானை போயிடுத்து, வால் மாட்டிக்கிச்சு ஊசி துவாரத்துக்கு. அடுத்தது மூணாவது என்னாச்சு, ஒரு பெரிய பாத்திரம், அதுல தண்ணி எடுத்து சின்ன சின்ன பாத்திரத்துல மாத்தியாச்சு, திரும்பி அதே அளவு வரல. என்னன்னா, பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வச்சு வளர்த்த ஆளாக்குன்னா அவன் பெற்றோர் விட்டுட்டு போயிடுவான். அவன் வயசு வந்து அந்த பொண்ணை கூட்டின்னு போயிடுவான், இந்த பையனை கூட்டின்னு போயிடுவான், அம்மாவாவது அப்பாவாவது தாத்தாவாவது பாட்டியாவது. அப்போ கலியுகத்துல இன்னைக்கு தர்மத்தை எதிர்பார்க்கவே முடியாது. ஓ, நான் என் பையனை நல்லா படிக்க வச்சேனே, என்னை விட்டுட்டானே காப்பாத்தணும். கலியுகம் ஃபுல்லா இப்படிதான், ஏமாறுபவர்கள் ஏமாற்றுவோம் நெறிந்தது. அப்போ அப்பா அம்மா செய்த சேவையை இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது கலியுகத்துல. அதுக்கப்புறம் யாராலும் தீர்க்க முடியாத ஒரு பெரிய பாரத்தை, தூக்க முடியாத பாரத்தை ஒரு சிறுவன் மிக சாதாரணமா எடுத்துட்டு போயிட்டான். அதே மாதிரி கலியுகத்துல துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் அதிகமா இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே நாம ஜபிக்கும் போது அந்த துன்பத்தை எல்லாம் ஒருத்தர் ரொம்ப சுலமா கடந்துடலாம். தர்மராஜ் ரொம்ப சந்தோஷம், யுதிஷ்டிரா அருமையாக விளக்கம் கொடுத்தாயினர். இந்த மாதிரி கலியுகத்துல நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கு. வீட்டுல கணவன் மனைவி 2 பேர் தான் இருப்பா, சண்டை போட்டுட்டு இருப்போம். அன்னைக்கெல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல வந்து தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா எல்லாரும் சண்டையே இருக்கு. அப்படியே சண்டை வந்தாலும் சின்ன பேசி எல்லாம் பெரியவா வந்து சமாதானப்படுத்திட்டுரும், சின்னவா சண்டை போட்டாலும் பெரியவா வந்து சமாதானப்படுத்திட்டுரும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேர் தான் பேசிக்க மாட்டாங்க, மூஞ்சியை திருப்பி வச்சுக்குவாங்க. பாத்திரங்கள் தான் பேசும், அவங்க பேசிக்க மாட்டாங்க. சோ கலியுகத்துல வந்து இதுதான், கலேர் தோஷ நிதிராஜன். கலியுகத்துல துன்பங்களும் குற்றங்களும் குறைகளும் இருந்தது, ஆனாலும் ஒரு நன்மை உண்டு, கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்றது. அதனால இன்னைக்கு வந்து இந்த மிருகவதை, பசுவதை பண்றது, இந்த மாதிரி தவறான வழிகள்ல போறது, பாவகரமான வாழ்க்கை வாழ்றது, இந்த மாதிரி கலியினுடைய தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் கிருஷ்ண உணர்வு, பாகவத தர்மம் அவசியம் கட்டாயம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இதை பிரச்சாரம் செய்தே ஆகணும். இன்னைக்கு இங்க இருக்கிற பக்தர் ஒருத்தரும் நம்ம ஹரிநாமத்தை ஜபிக்கணும், 4 பேரை ஜபிக்க வைக்கணும். பக்திங்கிற மார்க்கத்துக்கு வராத வரைக்கும் ஒருத்தனால தன்னுடைய பாவகாரியத்தையும் தன்னை விடுவிச்சுக்க முடியாது. பல்வேறு பாவங்களை இன்னைக்கு செய்யறாங்க. அந்த பாவகரமான வாழ்க்கையிலிருந்து மக்கள் தங்களை காத்து கொள்ள வேண்டுமானால் பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், வேற வழியே இல்லை.
வேற எந்த யோகத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. எந்த யோகத்தையும் ஒரு இதில் பயிற்சி பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ஒரு அவசரமான வாழ்க்கை, பரபரப்பான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. இதுல இருந்து ஒருத்தர் தன்னை புனிதப்படுத்திக் கொள்ளணும்னா இந்த மாதிரி சத் சங்கத்துல வந்து பக்தரோட கேட்டு பாகவதம் கேட்கறது, நாம ஜபிக்கிறது, பக்தர்களுக்கு சேவை பண்றது, பகவானுக்கு சேவை பண்றது. இது மூலமா வாழும்போது சந்தோஷமா வாழலாம். இந்த உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போயிடலாம். தெர் இஸ் நோ அதர் வே, தெர் இஸ் நோ அதர் வே, தெர் இஸ் நோ அதர் வே. ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்.